சுகமே சொல்க. அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்குது மலர் மருத்துவம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் மனித மனங்கள் தான் காரணம். மனதை சரிப்படுத்தினால் வியாதிகள் சரியாயிடும் அப்படின்ற ஒரு முறையை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்றுக்கொன்று எதிர்மறை குணம் கொண்ட மருந்துகள், ஒன்றுக்கு எதிரான குணம் கொண்ட மருந்துகள் வகையில் போன வீடியோவில் 2 மலர் மருந்துகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கிளமட்டிஸ் அண்ட் அனிசெக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மலர் மருந்துக்கான கம்பேரிசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் இது ஒன்றுக்கொண்டு எதிரானது, எதிரான தன்மை, அதாவது எதிரான குணம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கிளமட்டிஸ் அப்படின்றது கனவு, கற்பனை, மூர்ச்சை அடைதல், சுயநிலைவு இழத்தல். அனிசெக்கல்ன்றது கடந்த காலத்தை எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டே இருப்பவர்கள். இந்த கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் வாழ்வது போலவும் கனவு உலகில் மனக்கோட்டை கட்டி கொண்டு வாழ்பவர்கள். அதாவது எதிர்காலத்தை நினைச்சு கற்பனையிலேயே வாழக்கூடியவர்கள் தான் இந்த கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்கள். அனிசெக்கல் வகையை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடந்த கால நினைவுகளை மனசுக்குள்ள போட்டு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எது தேவையில்லாத சம்பவமோ அந்த சம்பவத்தை மட்டுமே யோசிச்சு யோசிச்சு வருந்திட்டு இருக்கக்கூடியவர்கள். அதாவது இவங்க 2 பேருமே என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிகழ்காலத்துல வாழ தகுதியற்றவர்கள் சொல்லலாம். தகுதியற்றவர்களே அவங்க தகுதி இல்லாதவங்க சொல்ல முடியாது. ப்ரெசண்டா அவங்க வாழ மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் எதிர்காலத்தை நினைச்சு கனவுல வாழ்றாரு, இன்னொருத்தர் அதாவது கடந்த காலத்துல நடந்த எண்ணி தன்னை வருத்திக்கிட்டே இருக்காரு. இதுதான் கிளமட்டிஸ் வகை சார்ந்தவர்களுக்கும் அனிசெக்கல் வகை சார்ந்தவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. பாருங்க, ஒண்ணுக்கு ஒன்று எதிராக இருக்கு. ஒருத்தர் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறாரு, இன்னொருத்தர் எதிர்காலத்தை நினைச்சு கற்பனையிலே வாழ்றாரு, மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் நிகழ்காலத்துல வாழல, இவரும் நிகழ்காலத்துல வாழல. 2 பேருமே சொல்ல போனா நிகழ்காலத்துல வாழல, ஆனா எதையோ ஒரு சம்பவத்தை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்கள் எப்ப பார்த்தாலும் எதிர்காலம் பற்றிய ஒரு கற்பனையான ஒரு போலியான வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள். அனிசெக்கல் அந்த நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடந்த கால நினைவுகளை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பவர்கள். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த கடந்த கால நினைவுகள்னா அவருக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கும். அதுல எது தேவையில்லாத சம்பவம் அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த அனிசெக்கல் வகையை சார்ந்தவர்கள். அந்த காலத்துல நான் ராஜா மாதிரி இருந்திருப்பேன், ராணி மாதிரி இருந்தேன் நானு அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. அதாவது அவரு கூட இருந்தவங்க யாராவது இறந்துருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. ஆனா அவரு கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மறந்துடுவாங்க. நிகழ்காலத்துல இறந்தவங்களை எப்பயுமே நினைச்சு வருத்திட்டு இருக்கக்கூடியதான் இந்த அனிசெக்கல் சார்ந்தவர்கள். 2 பேருமே ப்ரெசண்ட்ல வாழாம, ஒருத்தர் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறாரு, இன்னொருத்தர் எதிர்காலத்தை நினைச்சு பயம் கொண்டு அந்த கற்பனையிலேயே வாழ்றாரு. ஆனா நிகழ்காலத்துல நடத்த வேண்டிய செயல்களை மறந்துடுறாரு. ஞாபக மறதி கொண்டவர்கள் தான் இந்த 2 வகையும் சார்ந்தவர்கள். 2 பேருக்குமே ஞாபக மறதி இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம்னா, கடந்த காலம், எதிர்காலம் இதை வச்சுட்டு நிகழ்காலத்தை கோட்டை விட்டுட்டு வாழக்கூடியவர்கள் தான் இந்த அனிசெக்கல் அண்ட் கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க கடந்த கால சம்பவத்துல வெளியே ப்ரெசண்ட்ல வாழ்வாங்க. இவங்க எதிர்காலத்தை நினைச்சு கற்பனையில வாழாம நிகழ்காலத்துல என்ன வாழணும், என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து வாழக்கூடிய தன்மையை இந்த மலர் மருந்து கொடுக்கும். இந்த மலர் மருந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து நீங்க அவருடைய ஆலோசனை பேர்ல, அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். சுகமே சொல்க.